இது ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை தான் காட்டுகிறது. திமுக நீங்கள் கேள்வி கேளுங்க, அவங்க வந்து இதை பண்ணலன்னா தான் ஆச்சரியப்பட. நீங்கள் சொன்ன புதிய தலைமுறையோ ஜனம் டிவியோ அவங்க கட் பண்ணுறாங்கன்னா இது கட் பண்ணலன்னா தான் அது ஒரு ஆச்சரியத்துக்கான விஷயம். ஏன்னா திமுக எப்பயுமே பத்திரிகையாளராகட்டும் அல்லது மீடியாக்களை அவர்களை நசுக்குவதில் திமுக கை தேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டால் அவங்க நல்லவங்க, அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் உடனே அவர்கள் கெட்டவர்களாக ஆகிறார்கள். திமுகவை பொறுத்தளவுக்கு அவர்கள் ஒரு தோல்வியினுடைய பயத்தில் இருக்கிறதான் காட்டுது. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறான்றதுக்காக மட்டுமே அவர்களை தேடி, ஏன்னா திமுக காரங்க எத்தனை பேர் மேலே போடுறாங்க, அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. ஒரு சாராராக திமுகவுக்கு எதிராக போடுறவங்களை மட்டும் அவர் கைது செய்வது என்பது, அவர்களை மேலே வழக்கு பதிவு செய்வது, அவர்களை நைட்டில் 2 மணிக்கு சென்னையில் ஒருத்தரை வந்து கைது பண்ணி திருச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கேருந்து நாகர்கோவில் கூட்டிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி. 1975 எமர்ஜென்சி தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்திரா காந்தி அவர்கள் எப்படி பத்திரிகை சுதந்திரத்தை இந்த குரல் வலையை நசுக்கினாரோ அந்த மாதிரி தான் இப்போ திமுக வந்து இங்கே ஒரு எமர்ஜென்சி பத்திரிகை மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான் இதை காட்டுகிறது.